நீங்க நான் பார்க்குற மொபைல் பார்த்தீங்கன்னா iQOO Z11 Lite. இந்த மொபைலை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மொபைலோட டிசைன் பில்ட் குவாலிட்டி பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 209 கிராம் இருக்கு. இதுல வந்து வாட்டர் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ரியர்ல வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. மெட்டல் அலுமினியம் வந்து இந்த பட்ஜெட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு 20,000 பட்ஜெட்டுக்குள்ள நம்ம இந்த மொபைல் வந்து வருது. அப்புறம் கலர்னு பார்த்தீங்கன்னா 2 கலர்ல அவைலபிளா இருக்கு, கோல்டு ப்ளூ. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இன்டிஸ்பிளே கிடையாது, சைடு மவுண்டட் தான். இன்டிஸ்பிளே வந்து அந்த 20,000 கொண்டு வந்திருக்கலாம், பட் அவங்க கொண்டு வரல. இது ஒரு மைனஸா பார்க்கப்படுது. டிஸ்பிளே பாத்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, AMOLED டிஸ்பிளே கொண்டு வர கிடையாது இவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 720x1600 பிக்சல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் டவுன் கிரேடா தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 60 to 120 ஹெர்ட்ஸ் நம்ம வந்து மாத்தி யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ நம்ம படிக்கிறோம்னா 60 ஹெர்ட்ஸ் ஆகும், கேம் விளையாடும் போது 120 ஹெர்ட்ஸ் ஆகும், அந்த மாதிரி வந்து மாறி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரேட்டட் பிரைட்னஸ், அதாவது பீக் பிரைட்னஸ் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து சன்லைட்ல வந்து போன் யூஸ் பண்ற போது நம்மளுக்கு வந்து அவ்வளவு பிரைட்னஸ் தெரியாது. அப்போ வந்து நம்ம வந்து ஹை பிரைட்னஸ் வைப்போம். அப்போ வந்து பீக் பிரைட்னஸ் வந்து எனேபிள் ஆகும். அதுல வந்து 1200 ஹெர்ட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் வந்து நமக்கு யூடியூப்லயுமே கிடையாது, நெட்ஃபிளிக்ஸ்மே கிடையாது. இப்போ ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது டெம்பர் கிளாஸ் மட்டும் தான் ஒட்ட முடியும், வேற எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் வந்து கிளைம் பண்ண கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ வந்து 85% இருக்கு. டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா DCI P3 தான் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா iQOO Z11 Liteல சிப்செட் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா Snapdragon சிப்செட் யூஸ் பண்ணக்கூடாது, MediaTek Dimensity 6300 சிப்செட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கிளாக் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 2400 MHz யூஸ் பண்ணிருக்காங்க. CPU கோர்ஸ் பாத்தீங்கன்னா 8 2+6 கோர்ஸ் வந்து 6 கோர்ஸ் 2 GHz, 2 கோர்ஸ் 2.4 GHz யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து 6 நானோமீட்டர் ப்ராசஸர். இது வந்து GPU பொறுத்த வரைக்கும் கிராபிக்ஸ் Mali G57 MPT கிராபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. CPU சென்டிங் யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 64. அப்புறம் GPU கிளாக்ஸ் பாத்தீங்கன்னா 1792 MHz வருது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரன் பண்ணும்போது iQOO Z11 Liteல வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பண்ணும்போது Geekbenchல நம்மளுக்கு 737 வந்திருக்கு சிங்கிள் கோர்ல. இதே Geekbench மல்டி கோர்ல 1803 வந்திருக்கு, கம்ப்யூட்டர் ஸ்கோர்ல 1410 வந்திருக்கு. இது ஒரு ஓகேவான இதுன்னு சொல்லலாம். நாம ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5,91,721 வந்திருக்கு. ஒரு அப்ராக்சிமேட்டா 6 lakh கிட்ட வரும் இந்த Dimensity 6300. CPU பாத்தீங்கன்னா CPU, GPU, மெமரி இந்த மாதிரி டோட்டலா பார்க்கும்போது நம்மளுக்கு 5 lakh கிடைக்குது. இது ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். இது வந்து ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ்க்காக கொண்டு வந்து கிடையாது, நார்மலா லைட் யூஸ் பண்றதுக்கு இந்த Facebook, WhatsApp இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். கேம் புஷ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹை FPS போகாது. இந்த BGMI இந்த COD எல்லாம் வந்து அவ்வளவு லேக் எல்லாம் வர முடியாது, ஃப்ரேம் ரேட் கன்ஃபார்ம் ஏற்படும். ஸோ அதனால வந்து அதிகமான கேம் புஷ் பண்ண முடியாது. நார்மலான கேம் COD, அதாவது COD PUBG இல்லாம ஒரு டெம்பிள் ரன், கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் இந்த மாதிரி கேம்ல நம்ம வந்து ரன் பண்ணிக்க முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா RAM டைப் பாத்தீங்கன்னா 8GB கொடுத்துருக்காங்க. மெமரி டைப் என்ன கொடுத்துருக்காங்க, LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. ஓகே, 4X RAM இட்ஸ் ஓகே. அப்புறம் ஸ்டோரேஜ் டைப் பாத்தீங்கன்னா 128GB UFS 2.2 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கு. இது வந்து நம்ம வந்து 2TB வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் நம்ம SD கார்டு போட்டு. அப்புறம் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா Android 16 கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து iQOOல வந்து நிறைய மொபைல கலர் வைஸ் கொடுத்துருக்காங்க. இப்பதான் வந்து ஒரிஜினல் வைஸ் கொடுத்து அவங்களோட OS கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் வைஸ் கொடுத்தது ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்லலாம். ஏன்னா iQOO மொபைல் யூசர்ஸ்லாம் வந்து எல்லாமே நல்லா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் ஆனா வந்து OS பிடிக்காதனால நிறைய பேர் iQOO ப்ரிஃபர் பண்றது. இப்போ வந்து ஒரிஜினல் கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல OS சொல்லலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கான சார்ஜ் பண்றது பாத்தீங்கன்னா 44 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்குள்ள. இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி தான். இதுல வந்து பைபாஸ் சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங், பைபாஸ் சார்ஜிங் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த பட்ஜெட்ல அவங்க கொடுக்க முடியாது. மெயின் கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. இமேஜ் ரெசல்யூஷன் வந்து ஓரளவுக்கு 50 மெகாபிக்சல் எடுக்கும்போது ஒரு ஓகேவா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபிளாஷ் LED, 8K வீடியோ சப்போர்ட்டிங் கிடையாது, 4K வீடியோ சப்போர்ட்டிங் கிடையாது. 1080p 30 FPS மட்டும் தான் நம்மளால ஸ்டாண்டர்டா ஷூட் பண்ண முடியும். இப்போ லென்ஸ்னு பாத்தீங்கன்னா என்ன லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அப்பர்ச்சர் 1.8 யூஸ் பண்ணிருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கும். ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு இருக்கும். வீடியோ எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா OS கிடையாது மெயின் கேமரால, ஒரு நார்மலா இருக்கும். செல்ஃபி கேமரா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்பர்ச்சர் 2.2 இதுல கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1080p 30 FPS நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். முன்னாடி இந்த 4K இதெல்லாம் நம்மளுக்கு எதிர்பார்க்க முடியாது. 1080p 30 FPS யூஸ் பண்ண முடியும். அப்புறம் கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.4 இருக்கு, USB வெர்ஷன் 2 இருக்கு. அப்புறம் சிம்னு பாத்தீங்கன்னா நானோ சிம் தான், 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ஒரு SD கார்டு போட்டுக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு இதுல எல்லா பேண்டுமே சப்போர்ட் ஆகுது. அப்புறம் சவுண்ட்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3.5 ஜாக் வந்து கிடையாது, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த போன்ல வந்து 3.5 ஜாக் கொடுக்கறது கிடையாது. டைப் சி போர்ட் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இதுலயுமே கட் பண்ணிட்டாங்க. டைப் சி போர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கன்வெர்டர் போர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து எப்ப லான்ச் ஆகுது பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்ச்ல மேல லான்ச் ஆகுது இது நம்மளுக்கு இந்த மொபைல் வந்து. ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.